ஆமென். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் அல்லது ஒரு உவமை, இதை நம்ம நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது நம்ம இன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் தியானிக்க டைம் கிடையாது. ஆனா அது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனுஷன், இவன் ஏற்கனவே எருசலேமில் இருக்கிறவன், எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அப்படி இருக்கும் பொழுது எருசலேமில் இருந்து இவன் எங்க போறான்? எரிகோவுக்கு போகின்றான். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே தான் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி அவன் வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு அவனுடைய உடைமைகளை எல்லாம் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராக அந்த இடத்திலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இங்கே இந்த மனுஷன் செய்த பிரயாணத்தை நம்ம கவனிக்கணும். இந்த இடத்தை குறித்து நமக்கு வேதத்திலே மட்டுமல்ல மற்ற வெளிப்பிரகாரமான காரியங்களில் பார்க்கும் பொழுது எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு நீண்ட பிரயாணம். 25 கிலோமீட்டர் அவன் பிரயாணம் செய்ய வேண்டும். இப்ப அந்த 25 கிலோமீட்டர் பிரயாணம் செய்கிறதான இந்த பாதை ஜன நடமாட்டம் இல்லாத சற்று அமைதியான பாதை. இதை வேதத்தின் பின்னணியிலே அந்த பேக்ரவுண்ட்ல சொல்றேன். அந்த பாதையிலே கள்ளர்கள் ஏற்கனவே இருக்கிறது வழக்கம். ஏன்னா ஜன நடமாட்டம் இல்லாத இடம். எப்பொழுதாவது ஒரு வழி பிரயாணி அந்த வழியாகி வருவான். அந்த வழி பிரயாணியை அடித்து அவனிடத்தில் இருக்கிற உடைமைகளை கள்ளர்கள் கொள்ளையிடுவது என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியம். இது அதிக ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீதி. இது ஒரு ஹைவே, சொல்ல போனா அது ஹைவே, ஆனால் இங்கே ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே இவன் இந்த 25 கிலோமீட்டர் தூரம் எருசலேமில் இருந்து இவன் எரிகோவுக்கு போகிற வழியிலே இவனை கள்ளர்கள் பிடித்தார்கள், காயப்படுத்தினார்கள். அவன் வஸ்திரங்களையும் விடவில்லை, உரிந்து கொண்டார்கள். அவனுடைய உடைமைகளை எல்லாம் பறித்து கொண்டார்கள். அவனை தூக்கி எறிந்துவிட்டு குற்றுயிராய் அவனை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஏன் இந்த காரியம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் என்பது சமாதானத்தின் இடம். சமாதானம், சலேம் அப்படின்னா சமாதானம் அர்த்தம். எருசலேம் என்பது சமாதானத்தின் இடம், சமாதானத்தின் வாசஸ்தலம். எருசலேமில் இருக்கிறவன் என்னைக்குமே எருசலேமில தான் இருக்கணும். எரிகோ என்பது சாபத்தின் இடம். இந்த எரிகோவை குறித்து நமக்கு தெரியும். யோசுவாவின் நாட்களிலே இந்த எரிகோவை அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்கிறாங்க. அந்த எரிகோவை பிடிக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்னாரு, இந்த எரிகோ என்பது ஒரு சாபத்தீட்டான இடம். அந்த இடத்தின் பொருட்களை ஒருவரும் எடுக்கக்கூடாது. அது சாபத்தீடானது. எல்லாவற்றையும் அக்கினியிலே போட்டு சுட்டெரித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுல இருக்கிற எதையுமே எடுக்கக்கூடாது. அந்த எரிகோவை பிடித்த பிறகும் யோசுவா அதை குறித்து ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த பட்டணத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார். இதனுடைய அஸ்திபாரத்தை அவன் போடும் பொழுது அவனுடைய மூத்த குமாரனை அவன் இழக்க கடவுள்கிறார். அதற்கான வாசலை வைக்கும் பொழுது அவனுடைய இளைய குமாரனை அவன் இழக்க கடவுள் என்று சாபத்தை சொல்றார். பின்னாட்களில் அந்த எரிகோவை கட்ட நினைக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி நிகழ்ந்ததாக வேதம் சொல்லுகிறது.
எரிகோவை கட்ட நினைக்கிறவருடைய குடும்பங்களிலே சாபம், யோசுவா சொன்ன சாபம் அப்படி நிறைவேறி அந்த குடும்பத்திலே அகால மரணங்கள் நடக்கிறதை வேதமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. எரிகோ என்பது ஒரு சாபத்தின் இடம், எருசலேம் என்பது சமாதானத்தின் இடம். ஆண்டவர் நம்மை ரட்சித்து சமாதானத்தின் இடத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிரசனத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய சமூகத்திலே வைத்து நம்மை சமாதானமான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இப்படி இருக்க ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே சொல்லுகிறேன், எருசலேம் இருந்து எரிகோவுக்கு நேராய் பிரயாணப்படவே கூடாது. கர்த்தர்களை வைத்திருக்கிற அந்த சமாதானமான ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையிலிருந்து ஒருபோதும் சாபத்தீடான இடத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் அதை நோக்கி போய்விடக் கூடாது. ஆண்டவர் நம்மை மேலான இடத்துல வச்சிருக்கிறார். அந்த இடத்தை விட்டு ஒருபோதும் இறங்கி விடாதபடிக்கு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் சாபத்தீடான காரியம், உலக காரியம், அதற்கு நேராக அவன் செல்லுவானால் அங்கேதான் கள்ளர்கள் அவனை பிடிப்பார்கள். கள்ளர் கையிலே அகப்படுவான். கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி அவன் உடைமைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை குற்றுயிராய் போடுகிறதான காரியம் அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறவர்களுக்கு அது சம்பவிக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல மேலான ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலையும். இந்த ஸ்தானத்திலிருந்து ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இறங்கி விடக்கூடாது. எந்த காரணத்திற்காகவும் இந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம இறங்கி விடக்கூடாது. ஏதாவது ஒரு உலக ஆதாய, உலக காரியம் என்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் எருசலேமை விட்டு உலக காரியமா இருக்கிற எரிகோவுக்கு நேராய் சபிக்கப்பட்ட இடத்திற்கு நேராய் நகர்ந்து விடக்கூடாது. அப்படி நகரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் இழந்து விடும்படி கள்ளன் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தோமோ அந்த நாளில கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம். இதை நாம் எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு தங்கியிருப்பதன் மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து சற்று இறங்கினால் கூட சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கள்ளர்கள் வருவார்கள். கள்ளர்கள் என்பதை குறித்து நீங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ திருடனாகி பிசாசு திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அவன் அபகரிக்கிறான். ஆண்டவர் கொடுத்த மேன்மைகளை எல்லாம் அபகரிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேன்மைகளையும் அவன் திருடி விடுகிறான். என்றைக்கும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் போய்விடவே கூடாது. சபிக்கப்பட்ட காரியங்களுக்கு நேராய் போய்விடவே கூடாது. இன்னைக்கு எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் ஏதோ உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக நன்மைகளுக்காக எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் போய்விடுகிறார்கள். போகிற வழியிலே அந்த சந்தர்ப்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறான். திருடனாகிய பிசாசு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் உரிந்து விடுகிறான், அத்தனை காரியங்களையும் பிடுங்கி விடுகிறான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ மேன்மைகள் இருக்கிறது, ஒன்றையும் நாம் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் வருமளவும் நமக்கு கர்த்தர் கொடுத்ததை அவர் வருமளவும் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்களிலே உங்கள் பாதையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய பாதையில் எதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பாதை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? எருசலேமிலே கர்த்தரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இங்கிருந்து நான் வேற எங்கேயும் நகர்ந்துடக்கூடாது. என் வாழ்க்கை கீழே இறங்கிடக்கூடாது. என் வாழ்க்கை கீழே போயிடக்கூடாது. அதன் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உலகத்தில் நமக்கு எத்தனையோ சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். அதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஸ்தானத்தை விட்டு சற்றும் இறங்கி விடாதீங்க. உலக ஆதாயத்திற்காக இழந்து விடாதீங்க. இழந்து போகும். நீங்கள் இழக்கும் பொழுது, நீங்கள் எரிகோவுக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் பிடுங்கப்பட்டு போய்விடும்.
ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எத்தனையோ பேர் ஆவியிலே ஆரம்பித்திருக்கிற தேவ பிள்ளைகள் மாம்சத்திலே போய் முடிவடைகிறார்கள் என்று பவுல் அங்க சொல்றார். கலாத்திய நிருபத்தில் சொல்லும் பொழுது, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே போய் முடிவடைய போகிறீர்களோ என்று கேட்டார். இன்னைக்கு உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்ம எல்லாருடைய வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்? மேலான பாதையை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய பிரயாணம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். நம்முடைய பிரயாணம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து அவர் ஆலோசனையோடு எச்சரிப்பாய் கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் இறங்கி விடாதீங்க. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் அது ஒருபோதும் இறங்கிடாதீங்க. இப்ப அதிகாலையில கர்த்தரை துதிக்கிறீர்கள், ஒருபோதும் இதை விட்டு விடாதீங்க. இன்னும் இதை அதிகரிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்கள் ஜெப வாழ்க்கை ஒருபோது விட்டுறாதீங்க, இன்னும் நீங்கள் அதிகரிக்கணும். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறீர்கள், அதை ஒருபோது விட்டு விடாமல் இன்னும் அதிகரிக்க வேண்டும். என்னைக்குமே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் இறங்கி எரிகோவுக்கு நேராய் நாம் நடந்து விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். உங்களை வைத்த ஸ்தானத்தை நீங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும். அந்த ஸ்தானத்தை விட்டு எந்த காரணத்தை கொண்டு யாருக்காகவும் நீங்கள் இறங்கி விடக்கூடாது. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காகவோ, அல்லது ஏதோ உலக பிரகாரமான ஏதோ ஒரு லாபம் வருகிறது என்பதற்காகவோ, ஏதோ ஒரு மேன்மை கிடைக்கிறது என்பதற்காகவோ ஒருபோதும் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் உங்கள் பிரயாணத்தை திருப்பி விடாதிருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு மேன்மை இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைத்து நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த இடத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். அந்த ஸ்தானத்தை உறுதியா பிடிச்சுக்கணும். ஒருபோதும் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எதுவுமே விலகிவிடக் கூடாது. எருசலேமில இருக்கிற தெய்வ பிள்ளைகள் எருசலேமிலேயே எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும். அவர்கள் எருசலேமை விட்டு பிரிந்து போகவே கூடாது. ஆண்டவர் தங்கி இருக்க சொன்னா நம்ம தங்கி இருக்கணும். ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் அதைத்தான் நம்ம செய்யணும். புரிதல்? ஆண்டவர் நம்மை தங்கி இருக்க சொன்னா தங்கி இருக்கணும். பாருங்க, 120 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உன்னதத்திலிருந்து வரும் பெறத்தால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தங்கி இருங்கள். அப்போ தங்கி இருக்கும்படி கர்த்தர் சொல்லும்போது தங்கி இருந்தாங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அவர்களை கர்த்தர் 120 பேரை வல்லமையாக அபிஷேகம் பண்ணார். புரியுதா? அபிஷேகம் பண்ணார். ஆண்டவர் பலப்படுத்தினார், ஆவியானவரால் நிறைச்சார். அதுக்கு பிறகு கர்த்தர் அவர்களை சகல ஜாதிகளுக்கு நடுவில் அனுப்பி கர்த்தர் எல்லாரையும் நம்மை கொண்டு ரட்சிக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். அப்ப இந்த நாளிலும் சொல்லுகிறேன், முதலாவது எருசலேமிலே நீங்கள் தங்கியிருப்பது கர்த்தருடைய சித்தம் என்கிற காரியத்திலே அதை விட்டு இறங்கிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற எந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது நம்ம செய்யணுமே தவிர நாமவோ ஒரு முடிவெடுத்து எருசலேமை விட்டு விலகி போகக்கூடாது. கள்ளன் காத்து கொண்டிருக்கிறான். யார் அகப்படுவான், யாரிடத்தில் எதை பிடுங்கலாம் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஒருபோதும் தெய்வ பிள்ளைகள் அவனுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற எருசலேம் என்கிற சமாதானத்தின் வாழ்க்கையை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளுங்க. ஜாக்கிரதையோடு தங்கிருங்க. ஜாக்கிரதையோடு ஆண்டவரை பின்பற்றுங்கள். அங்கேதான் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் கூட நான் இறங்கிடக்கூடாது. கொஞ்சம் கூட என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நான் இறங்கிடக்கூடாது. இந்த அபிஷேகம், ஆண்டவருடைய உணர்வுள்ள இருதயம், இதெல்லாத்தையும் நான் பொக்கிஷமாய் வைத்து நான் என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஒரு மனுஷனும் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். ஆசீர்வாதமான பட்டணத்தை விட்டு, சமாதானத்தின் பட்டணத்தை விட்டு எரிகோ என்கிற சபிக்கப்பட்ட ஊருக்கு நேராய் அவன் புறப்பட்டு போகிறான். அவனது சபிக்கப்பட்ட ஊருக்கு நேராய் அவன் தன்னுடைய பிரயாணத்தை வைத்ததுனாலதான் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் பிசாசு உருவி விட்டான். எல்லாத்தையும் உரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேன்மைகளையும் அவன் இழந்து விடுகிறான். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்தானம் ஒன்று இருக்குது. அதை விட்டு எந்த காரணத்தை கொண்டு யாருக்காகவும் தேவ சமூகத்தில இருந்து நீங்கள் கீழே இறங்கி விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய எங்கள் பிரயாணம் எருசலேமில் இருந்து தொடர்ந்து அதை விட மேலான ஸ்தானத்திற்கு நாங்கள் உயர்ந்தவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவரே, நாங்கள் உயர்ந்தவரை உதவி செய்யுங்க. ஒருபோது கீழே இறங்கி விடாதபடிக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போய் சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமென்.